வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 19, 20, 21, 22 இந்த 4 நாளுக்கான வீடியோவும் நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இனி வரக்கூடிய டேஸ் நம்ம அப்கமிங் ரெகுலராக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்லை கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் ஆகி மறுபடியும் இந்த வீடியோ போட்டிருக்கோம். அதனால தான் இந்த லேட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்ம லேட் பண்ண மாட்டோம். இனிமேல் வீடியோ நம்ம ஒழுங்காக வர மாதிரி பார்த்துக்குறோம். அதாவது வீட்டில் ஒருத்தங்க முன்னாடி ஒருத்தங்க அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டிலே. நம்ம ரிவிஷன் வீடியோ நிறைய பிளான் பண்ணோம், அதுவுமே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எப்பவும் போல் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ அந்த வகையில் செப்டம்பர் 18 நம்மளுடைய கடைசி கிளாஸ் ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடேக்கு முன்னாடியே பார்த்தது, ஓகேவா, தேர்ஸ்டே பார்த்த கிளாஸ், அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் மக்களே. ஸோ 2025 வாழும் கைவினை பொக்கிஷம் விருதை எத்தனை பேர் பெற்றனர் அப்படின்னா 7 பேருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா பூம்புகார் மாநில விருது 10 பேருக்கு கொடுத்தாங்க. அந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருது 65 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த பூம்புகார் மாநில விருது 30 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். இதுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க, இதுக்கு 50,000 ரூபா, இதுக்கு 8 கிராம் கோல்டு மெடல், இதுக்கு 4 கிராம் கோல்டு மெடல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ராஜபுரம் தொழிற்பேட்டை எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் புதுசாட்டு நிறைய தொழிற்பேட்டைகள், அது முக்கியமாக ஒரு 4 இடத்துல தொழிற்பேட்டைகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அதில் ஒன்று காவேரி ராஜபுரம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் 2025 டைட்டில் ஜெயிச்சது யார் அப்படின்னா அனீஷ் கிரி அவர்கள், ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா துலீப் ட்ராஃபி யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா சென்ட்ரல் சோன். கேப்டன் ஆர்சிபி கேப்டனாக இருந்த ரஜாத் பட்டிதார் அவர்கள். அடுத்தது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி அவர்கள் தான். அடுத்த கேள்வி நமக்கு பேசஞ்சர் சர்வீஸ் டே என்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 17 பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹைதராபாத் லிபரேஷன் டே, ஹைதராபாத் விடுதலை தினம், இதை தெலுங்கானாவில் பிரஜபாலனா டே அப்படின்னு கொண்டாடுவாங்க. தெலுங்கானால பிரஜா பாலனா டே, ஓகேவா, செப்டம்பர் 17 தான். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஆப்ரேஷன் போலோ இதை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். அடுத்த கேள்வி வேர்ல்டு பேம்பு டே, உலக மூங்கில் தினம் செப்டம்பர் 18. இப்போ நம்ம 19, 20, 21, 22க்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல தமிழ்நாடு. ஸோ இந்த கிளாஸில் நமக்கு பிக்சர்ஸ் போட்டிருக்க மாட்டோம், நிறைய கண்டென்ட் இருக்கனால. ஸோ ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிபிடி போடவே கொஞ்சம் சிரமமாக பட்டுச்சோம். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்லேருந்து போயிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இஸ் நேம்ட் ஆஃப்டர், வேலூர் காவல் பயிற்சி பள்ளிக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? இப்போ நீங்கள் போலீஸ் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு பிசி எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிசிஓ எஸ்சிஓ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அங்கங்கே நிறைய இடங்களில் காவல் பயிற்சி பள்ளின்னு இருக்கு, அங்கே உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இதே நீங்கள் குரூப் 1ல டிஎஸ்பி மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வண்டலூரில் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் காவலர் பயிற்சி பள்ளி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதலாக காவல் பயிற்சி பள்ளி போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல் அப்படிங்கிறது எங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த வெள்ளூர். இப்போ இந்த பெயர் மாற்றிருக்காங்கல்ல, இந்த பெயர் மாற்றின வெள்ளூர் தான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ரெக்ரூட் ஸ்கூல், ஓகேவா. ஸோ இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் முதல் காவல் பயிற்சி பள்ளி தமிழ்நாட்டில் எங்கே கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வெள்ளூரில் தான். ஸோ அந்த வெள்ளூரில் அந்த காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ள. வேலுநாச்சியார் நமக்கு அன்டவுட்டட்லி நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்தியாவிலே முதல் பெண் போராளின்னு சொல்லலாமா? பெண் போராளின்னு சொன்னாலும் நமக்கு மிகை ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த வெள்ளூர் போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வேலுநாச்சியாருடைய சிலை இப்போ ஒரு 2-3 நாள் முன்னாடி இங்கே சென்னையில் காந்தி மண்டபம், அதாவது கிண்டியில் காந்தி மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் உண்டு. அதாவது காந்தி மண்டபம் அப்படிங்கிறது அங்கே நிறைய சிலைகள் அது இதெல்லாம் இருக்கும், ஓகேவா. ஸோ அங்கே வேலுநாச்சியாரோடைய சிலையும் வச்சுருக்காங்க சென்னையில் காந்தி மண்டபம் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது மட்டும் இல்லாமல் 2000 கொஞ்சம் நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா 2023க்கு வந்துட்டீங்க அப்படின்னா 2023ல் சுதந்திர தினத்துக்கு இந்த ஒவ்வொரு அலங்கார ஊர்தி அணிவகுப்பு இருக்கும்ல, இப்போ நம்ம தமிழ்நாடு சார்பாட்டோ ஒவ்வொரு மாநிலம் சார்பாட்டோ டெல்லியில் அந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் நம்ம தமிழ்நாட்டில்
2023 யாருடைய இது பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்னா வேலுநாச்சியாருடைய சிலையெல்லாம் அதுலேயும் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வேலுநாச்சியார் பற்றி ரீசெண்டாக உள்ள நியூஸ். ஓகேவா? அடுத்த போயிடலாமா? ஸோ இது வந்து வேலுநாச்சியார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, which is the first state to issue ID cards for women SHG members. SHG-னா என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் தான் நமக்கு SHG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பெண் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா முதல் மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து எங்கே இந்த ஃபங்க்ஷன் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இந்த கருப்பூர் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில். யார் கொடுத்தாங்க ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெப்டி சிஎம் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இதை வந்து ஆரம்பிச்சு வச்சார். ஓகேவா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை ஆரம்பிச்சு வச்சாரு. முதல்ல இந்த மாதிரி ஐடி கார்டெலாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த சுய உதவி குழு, இப்போ நமக்கு இந்த சுய உதவி குழு அப்படிங்கிற ஒரு திட்டம், இந்த கான்செப்டே வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது கலைஞர் அவர்களுடைய பீரியட் 1989 தான் கொண்டு வந்தாங்க. 1989 தான் சுய உதவி குழு அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த சுய உதவி குழு என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேரோட வீட்டில் உள்ளவங்க வந்து சுய உதவி குழுல இருந்து இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பாவப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிராமப்புறத்தில். ஸோ அவங்கள ஒரு 10லேருந்து 20 பேர் சேர்ந்து ஒரு குழு மாதிரி அமைச்சு ஸோ அவங்களுக்குள்ள கொஞ்சம் காசு போட்டு சேவிங் பண்ணி அதுக்கடுத்து பேங்க்ல போட்டு ஸோ பேங்க்லேருந்து வட்டி எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறதா, அவங்களுக்குள்ளே கடன் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு கம்மி பைசா வட்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் சுய உதவி குழு. அதான் அவங்களுக்குள்ளே இது பண்ணி எல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த சுய உதவி குழு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து 1989 கொண்டு வந்தது. முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா தர்மபுரி. அப்போ இது ரொம்ப முக்கியம். சுய உதவி குழு வருடம் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1989. எந்த இடத்துல அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா தர்மபுரி. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு ஐடி கார்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுய உதவி குழு சார்பு, இப்போ சுய உதவி குழு நான் சொன்னது வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பண செலவுகளுக்காக அப்படின்னு சொன்னேன். இதை தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அம்மா உணவகத்தில் சமைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க நிறைய சிறு தொழிலெலாம் கூட பண்ணுவாங்க. இப்போ அவங்களே தனியாக சோப்பு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, இந்த மாதிரி நிறைய சின்ன பொம்மைகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஸ்டால்லாம் கூட போடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க தயாரிக்கிற பொருட்களை வந்து இப்போ பஸ்ஸில் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா பஸ்ஸிலலாம் வந்து லக்கேஜுக்கெலாம் காசு வாங்குவாங்க. ஆனால் இப்போ இவங்ககிட்ட இந்த ஐடி கார்டெலாம் இருந்தால் 100 கிலோமீட்டர் வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஃப்ரீ. 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பார்சல் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்க, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோஆப்டெக்ஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் சார்பில் இருக்கக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரு, இப்போ அந்த முதல்வர் மருந்தகமாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் யாரெல்லாம் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கீங்களோ ஐடி கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்களும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கான டேட்டா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகளில் வேர் வாஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் PM மித்ரா பார்க் லேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தியாவின் முதல் பிரதமர் மித்ரா பூங்காவிற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? ஸோ PM மித்ரா பார்க்னா என்ன? ஸோ PM மித்ரா பார்க்னா என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஜவுளி பூங்கா, ஒரு ஜவுளி தொழிற்சாலை. ஓகேவா? அதாவது மிகப்பெரிய அப்படின்னு நான் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி யோசிச்சு வச்சுக்கோங்களேன் மைண்டில். ஒரு 1000 ஏக்கர், அதாவது நான் சொல்றது குறைந்தபட்சம் 1000 ஏக்கர் கிட்ட இருக்கும். ஓகேவா? இதுதான் PM மித்ரா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ PM மித்ரா பார்க் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மொத்தம் 7 இடத்துல கொண்டு வரணும். அதாவது 7 மாநிலங்களில் உள்ள 7 இடங்களில் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ 7 மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஒன்று தமிழ்நாடு, அடுத்து தெலுங்கானா, அதுக்கு அடுத்தது வந்து கர்நாடகா, குஜராத்து, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். இந்த 7 இடம் தான் வந்து இந்த PM மித்ரா பார்க். PM மித்ரா பார்க் அப்படிங்கிறது சிம்பிள் ஒரு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா.
பூங்கா அப்படின்னா வந்து பார்க் இல்லை, அது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இப்போ ஐடி, இப்போ டைடல் பார்க் அப்படிங்கிற சொல்லுவோம்ல, பெரிய ஐடி ஹப் அப்படிங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 7 இடத்துல தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு முடிவு பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து எங்கே அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் விருதுநகர். ஸோ இப்போ இதெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதனுடைய முதல் ஃபஸ்ட்டு அந்த 7 ஃபஸ்ட்டு எங்கே வந்து இது எங்கே அடிக்கல் நாட்டியிருக்காங்க அப்படின்னா பைன்சோல் அப்படிங்கிற ஒரு இடம். பைன்சோல் அப்படிங்கிற இடம் இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த கிராமத்தில் தான் வந்து இந்த அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா தார் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த தார் மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 17ஆம் தேதி. செப்டம்பர் 17ஆம் தேதி அவருடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடினார். ஓகேவா? அந்த 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய பிரதேஷில் போயிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணார். இந்த பிஎம் மித்ரா பார்க்கு நம்ம வரிசையாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இனி அடுத்தது ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி அதில் அந்த தார், அது எங்கன்னா தார், இந்த தார் ரொம்ப முக்கியம். ஒன்று தாருன்னு கேட்கலாம், எங்கே ஒன்று ஸ்டேட் வச்சு கேட்டால் மத்திய பிரதேஷ், டிஸ்ட்ரிக்ட் வச்சு கேட்டாங்கன்னா தாரு, இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வில்லேஜ் வச்சு கேட்கலாம். பைன்சோல் அப்படிங்கிறது அந்த வில்லேஜோட நேம். ஓகேவா? புரியுதா? ஓகே டன். ஒரே நிமிஷம். ஓகே டன். ஸோ இது கிளியர் தானே மக்களே? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம்ல. ஸோ இந்த 7 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த 7 கொடுத்துட்டு எது இருக்குது இல்லை அப்படிங்கிறத கேட்கலாம். ஓகேவா? இந்த பர்டிகுலர் இந்த பைன்சோலா அப்படிங்கிற இந்த இது மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 2153 ஏக்கர், ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், விச் ஃபிலிம் இஸ் இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி டு ஆஸ்கார்ஸ் 2026. ஓகேவா? 2026 ஆஸ்கார் விருது போட்டிக்கு இந்தியாவின் எந்த திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஹோம் பவுண்ட். அதாவது ஆஸ்கர் கிடைக்கல, ஆஸ்கருக்காக இங்கேருந்து பரிந்துரை பண்ணி இந்த ஃபிலிமை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ்காருடைய செலெக்ஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படம், இந்த ஹோம் பவுண்ட் படத்தினுடைய டைரக்டர் யார் அப்படின்னா நீரஜ் கவான் அப்படிங்கிற ஒருத்தர். ஓகேவா? ஸோ நீரஜ் கவான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். ஸோ 2026 ஸோ படம் ஜெயிக்குமா இல்லையான்னு தெரில, அது நம்ம நெக்ஸ்ட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். 2025 நமக்கு தெரியும், அதாவது சிறந்த திரைப்படம், பெஸ்ட் பிக்சர்னு சொல்லுவாங்க, பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்ல மாட்டாங்க, பெஸ்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் பிக்சர் எந்த படம் வாங்கிச்சு அப்படின்னா அனோரா அப்படிங்கிற படம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எங்கேயாவது கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஆக்டரு, பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ்ஸு, இல்லை பெஸ்ட்டு ஃபிலிம்னு கேட்க மாட்டாங்க, பெஸ்ட் பிக்சர்னு கேட்பாங்க. அனோரா. ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் முடிச்ச பிறகு இந்த சித்தாரே சமீன் படம் டைம் இருந்தால் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் த ஸ்வஸ்த் நரி சஷாக் பரிவார் அபியான் லான்ச்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வஸ்த் நரி சஷாக் பரிவார் அபியான் எங்கு தொடங்கப்பட்டது? ஸோ பேர் வந்து ஹிந்தி பேர் மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த் கேம்ப். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஊரில் நலம் காக்கும் ஸ்டாலின்னு சொல்லிட்டு கேம்ப்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளுடைய பிரதமருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 1 லட்சம் ஹெல்த் கேம்ப், எவ்வளோ 1 லட்சம் சுகாதார அந்த ஹெல்த் கேம்ப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஹெல்த் கேம்ப், அந்த திட்டத்து இது வந்து ஒரு கேம்பெயினாக ஒரு பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்பெயினுடைய பெயர் தான் வந்து ஸ்வஸ்த் நரி சஷாக் பரிவார் அபியான். அப்போ இது முழுக்க எதற்கானது அப்படின்னா, அதாவது விமன், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான அவங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன், அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய ஊட்டச்சத்தை, அதுமாரி அவங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சரியா இருக்குதான்னு பார்க்கறதுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எந்த அமைச்சகம்லாம் பண்றாங்க அப்படின்னா 2 அமைச்சகங்கள் சேர்ந்து பண்றாங்க. ஒன்று சுகாதாரத்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சுகாதாரத்துறை அமைச்சகம். இது கூட வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை. ஓகேவா? இந்த 2 மினிஸ்ட்ரியும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். 1 லட்சம் ஹெல்த் கேம்ப்பு, விமன் அண்ட் சைல்டுக்கானது, இந்த 2 டிபார்ட்மெண்ட்டு. ஸோ என்னைக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 17. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை வந்து நேஷ்னல் நியூட்ரிஷன் மந்த்னு சொல்லுவாங்க, தேசிய ஊட்டச்சத்து மாதம். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் நியூட்ரிஷன்
மந்த், அதாவது தேசிய ஊட்டச்சத்து மாதம். தேசிய ஊட்டச்சத்து மாதம் வந்து எந்த மாதம், அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் எப்போ அப்படின்னா இது செப்டம்பரில். ஓகேவா, இந்தியாவில் வந்து இது செப்டம்பரில். இதே நீங்கள் வந்து வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா ராஷ்ட்ரிய, அதாவது தேசிய, ராஷ்ட்ரியனா தேசிய, போஷான்னா ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன், மா அப்படின்னா மாதம். ஓகேவா, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2018. ஸோ அப்போ இது வந்து எத்தனாவதுன்னா 8வது தேசிய ஊட்டச்சத்து மாதம். தேசிய ஊட்டச்சத்து மாதம் எந்த மாதம் அப்படின்னா செப்டம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் இருக்காங்களே, தேர்தல் ஆணையம் வந்து கிட்டத்தட்ட கடந்த 2 மாதத்தில் மட்டும் 808 கட்சிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய கட்சிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஊரில் மனிதநேய மக்கள் கட்சி, அந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. அதாவது தமிழர் உரிமைப்படை, பச்சை தமிழகம் கட்சி, நிறைய கட்சிகள் இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சும்மா எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டாங்க, சும்மா அப்படியே இருக்கும். என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலெக்ஷன்லேயும் நிற்க மாட்டேங்கிறீங்க. அதாவது இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய இந்த கூட்டணி இப்போ திமுக கூட்டணியில் ஏதாவது கட்சி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது தங்களோட சின்னத்தில் நின்னா தோற்றுருவோன்னு சொல்லிட்டு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறது. இதே மாதிரி தான் ஏடிஎம்கேல ரெட்டையில சின்னத்தில் வந்து நிற்கிறது. இந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் சின்னத்திலே நிற்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கட்சி, அதை கட்சியை கலைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி ஒழுங்கான ஆடிட் லாஸ்ட் 2 வருஷமாக வந்து ப்ராப்பராட்டு சப்மிட் பண்ணல எலெக்ஷன் கமிஷனுக்கு, அப்படி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவில் 808 கட்சிகளுடைய அங்கீகாரம் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, டன். அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் வாஸ் த செகண்ட் பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சம்மிட் ஹெட், 2வது பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ பிம்ஸ்டெக் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம அந்த சர்வதேச அமைப்பு பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல. அதாவது பே ஆஃப் பெங்கால், பீனா பே ஆஃப் பெங்கால் எழுதி போட்டுடலாமா, பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இதுதான் பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம். ஓகே, பிம்ஸ்டெக் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜூன் 6, 1997. ஓகேவா, ஜூன் 6, 1997 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலி இதில் 2 விஷயம் இருக்குது, அது குழப்பிக்காதீங்க. லாஸ்ட்லேயே யாரோ ஒருத்தவங்க ஒரு டெஸ்ட்டில் நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அதாவது என்ன அப்படின்னா இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டாக்கா. ஓகேவா, டாக்கா எங்கே இருக்குது? பங்களாதேஷில் உள்ள டாக்கா. ஆனால் இந்த அமைப்பு வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் மூலமாக. அந்த ஒப்பந்தம் எங்கே கையெழுத்தானதுன்னா பேங்காக். ஸோ பேங்காக் டிக்ளரேஷன், பேங்காக் உடன்படிக்கையின் மூலமாக தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேவா, இதில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இந்தியா இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, பூட்டான் இருக்காங்க, மியான்மர் இருக்காங்க, நேபாள் இருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் தாய்லாந்து இருக்காங்க. ஓகேவா, இந்த 7 நாடுகளும் வந்து பிம்ஸ்டெக் உடைய உறுப்பினர் நாடுகள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நடைபெற்றது அப்படின்னா கவுஹாத்தி எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில். ஓகேவா, டன். ஸோ செகண்ட் பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சமிட் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கவுஹாத்தி அஸ்ஸாமில். அதே மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு வந்து நீங்கள் இந்தியாவிலே வேலை பாருங்கள், நீங்கள் வந்து அமெரிக்காலாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. என்ன ஆர்டர் அப்படின்னா இந்த H1B விசான்னு ஒன்று சொல்லுவாங்க மக்களே. இந்த H1B விசானா என்ன அப்படின்னா
அதாவது இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து வேற நாடுகளில் இருந்து அவங்களுடைய கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அமெரிக்கா போகிறதுங்க சாதாரண விஷயமே கிடையாது. அமெரிக்கா விசா கிடைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? அதாவது ரொம்ப பெரிய விஷயம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் இந்த வாரணமாயிரம் படம் மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா, நான் வந்து அவளை தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லலாம், அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியே வந்து அங்கே அந்த இங்கே போயிட்டு இங்கே அந்த நம்ம ஜெமினி பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வந்து அமெரிக்கன் கன்சுலேட் இருக்குது. அங்கேருந்து தூக்கி வீசினாலும் ஜெமினி பிரிட்ஜில் போய் பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். ஸோ H1B விசான்னு என்ன அப்படின்னா அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கான விசா. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா போய் வேலை பார்க்கணும், அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த H1B விசா ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த இப்போ H1B விசா வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 20 இருக்கவங்கலாம் இருந்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஆனுவல் ஃபீஸ், அதாவது இந்த H1B விசா வந்து ரெனியூ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான காசு தான். இனிமே யாராவது வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு $1 million $1 million அப்படின்னா இந்திய கணக்குப்படி ஒரு வருஷத்துக்கு 88 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒவ்வொரு எக்ஸம்ஷன்ஸாக சொல்லிட்டு வராங்க. தெரில, அவர் திடீர்னு கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவார் அவர். நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், அது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து டாக்டர்ஸ்க்கு இப்போ இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல வந்து காமனாக சொன்னார், அதுக்கப்புறம் புதுசாக வரவங்களுக்கு மட்டும் சொன்னார். இப்போ டாக்டருக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பார், அதனால் என்ன வித்தியாசமாக நினச்சிடாதீங்க. சரியா? டன். அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட், விச் இன்ஸ்டிடியூஷன் லான்ச் த Frontier 50 இனிஷியேட்டிவ்? Frontier 50 திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது அப்படின்னா நித்தி ஆயோக். ஓகேவா? அதாவது 50 பின்தங்கிய மாவட்டங்கள், ஸோ 50 பிளாக்ஸ், ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் இருக்கும்ல, பிளாக்ஸ் அல்லது டிஸ்ட்ரிக்ட்ஸ், 50 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் பிளாக்லாம் படிச்சிருக்கோம்ல. ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன அப்படின்னா, ஸோ இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து இந்த Frontier 50 அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னா ரொம்ப சிம்பிள், அதாவது வந்து ஓவரால் எல்லா இண்டிகேட்டர்ஸ்லேயும் வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள். ஸோ அதில் வந்து ஒரு 50 மாவட்டங்களை செலக்ட் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் வந்து Frontier 50. இது நித்தி ஆயோகுடையது. ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் இந்தியா இன்டர்நேஷ்னல் டீ கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய சர்வதேச தேயிலை மாநாடு 2025 எங்கே நடைபெற்றது அப்படின்னா கொச்சி கேரளா. ஓகேவா? கொச்சியில் நடைபெற்றது. ஸோ கேரளா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அவங்க கொச்சி அப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டீ அப்படின்னு சொல்லும்போது உலகத்திலே வந்து எந்த நாட்டில் அதிகமாக வந்து டீ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைனாவில் தான். அதற்கு அடுத்தபடியாக தான் வந்து நமக்கு இந்தியா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து டீ உற்பத்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாமு, ஓவரால் வந்து சைனா. இப்போது நிறைய பேர் டீ லவர்ஸ் இருப்பீங்க, நான் காஃபி லவரு. இன்டர்நேஷ்னல் டீ டேன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அதாவது டீக்குனே ஒரு டே இருக்குது. என்றைக்கு அப்படின்னா May 21. ஸோ May 21 வந்து டீ டே. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ அதே மாதிரி வேர்ல்டு, இந்த கொச்சியில் தான் வந்து இன்னொரு கான்ஃபரன்ஸும் நடைபெற்றது, வேர்ல்டு டீ கான்ஃபரன்ஸ், அதாவது தேக்கு மாநாடு. உலக தேக்கு மாநாடும் எங்கே அப்படின்னா அதுவும் நமக்கு கேரளாவில் தான் நடைபெற்றது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட், ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக இன்னும் க்யூர் ஆகலை, ஒரு 40% க்யூர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஹூ இஸ் ஹானர்ட் வித் த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2023? 2023 ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல தாதா சாஹிப் பால்கேனா யார்? தாதா சாஹிப் பால்கேனா சிம்பிள், ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா. ஓகேவா? ஸோ இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டானுங்க அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு போட்டிருங்க. ஸோ இவருடைய பெயரில் கொடுக்கக்கூடிய விருது தான் வந்து தாதா சாஹிப் பால்கே விருது. ஸோ இப்போ இந்த விருது வந்து அப்போ எதற்கானது அப்படின்னா, இப்போ இந்த விருது வந்து 1969 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டாக எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1969. லைஃப் டைம், அதாவது சினிமாவில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாழ்நாள் சாதனையாளர் விருது தான் வந்து இந்த தாதா சாஹிப் பால்கே விருது. ஸோ இந்த வருஷம், அதாவது வந்து இது கொஞ்சம்
ப்ரீவியஸ்குள்ளே தான் இப்போ கொடுப்பாங்க. இப்போ 2025 23 கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஸோ 2023ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா மோகன்லால் அவர்களுக்கு. ஸோ மலையாளம் திருஷ்யம் தெரியும் எல்லாருக்கும். இப்போ திருஷ்யம் 3யோட ஷூட்டிங் வேறு ஆரம்பிச்சிருச்சான். ஆனால் அது த்ரில்லராக இருக்காதான், ஏதோ ஒரு மாதிரி ஃபேமிலி கான்செப்டாக இருக்குமா, த்ரில்லராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மோகன்லால் அவர்களுக்கு தான் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 55வது தாதா சாஹிப் பால்கே விருது. ஓகேவா? 55th 54வது அப்படின்னா 2022ஆம் வருடத்திற்கானது யாரு கிடச்சிருக்கு அப்படின்னா, அதாவது இது முன்னாடி இது போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணது மிதுன் சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தர் உண்டு. மிதுன் சக்கரவர்த்தி ஓகேவா? பிஜேபியில் இருந்த ஒரு பெரிய ஆக்டர் பிஜேபியில் இருந்தார், அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்தார், மாற்றி நிறைய இடங்கள்ல இருந்தார் இந்த மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர். ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதை யாராவது வாங்கியிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 3 பேர் வாங்கியிருக்காங்க. 3 பேர் யாரெல்லாம் அப்படின்னா, இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது. ஒன்று சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னொன்று வந்து கே பாலச்சந்திரன் அவர்கள் வாங்கியிருக்காரு, இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாங்கினது. ஸோ இந்த விருதை முதல்ல வாங்கினது யார் அப்படின்னா தேவிகா ராணி அப்படிங்கிற ஒருத்தங்க. தேவிகா ராணி நான் சொன்னேன் 1969 வாங்கினாங்கன்னு. ஸோ 69 முதல்ல வாங்கினது தேவிகா ராணி. அதாவது நம்ம ஒரு விருது அப்படின்னு சொல்லும்போது இந்த விருதை வந்து எந்த வாங்கின முதல் பெண்மணி யார் அப்படின்லாம் பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு விருதை வாங்கினதே ஒரு பெண்மணி தான். ஸோ அதுவே நல்லா இருக்குது. தேவிகா ராணி 1969 வாங்கியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2025? உலக கண்டுபிடிப்பு குறியீடு 2025 இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல இதை யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா WIPO, வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. உலக அறிவுசார் சொத்து அமைப்பு, தமிழில் வந்து உலக அறிவுசார் சொத்து அமைப்பு. ஸோ இது வந்து எங்கே உள்ள அமைப்பு அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் உள்ள அமைப்பு, ஜெனீவாவில் உள்ள ஒரு அமைப்பு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 139 நாடுகளை வந்து இது பண்ணி, ஸோ எங்கெங்கே இனோவேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பார்த்து ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. இந்த லிஸ்ட்டில் கடந்த 15 வருஷமாட்டே வந்து முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து. ஓகேவா? ஒருவேளை அவங்க ஊரில் இருக்கனால அது ஃபஸ்ட்டு கொடுக்காங்களான்னு தெரில. தொடர்ந்து 15 வருஷமாக இவங்க தான். இந்த இடத்துல 38வது இடம் இந்தியா. போன வருஷம் 39ல் இருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு ரேங்க்கு ஃப்ரண்ட்டில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 38 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட், ஆஃப்ரிக்கா யானை வந்து ஒன்றே இருந்துச்சு. அதோடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா ஷங்கர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுடைய ஒன்லி ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட். ஓகேவா? அது வந்து இறந்துச்சு, டெல்லி சூவில் இருந்துச்சு, இறந்துச்சு. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட் இல்லை. ஓகேவா? அடுத்த போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு செய்திகள் போயிடலாம். ஹூ இஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு ரீச் 100 T20 இன்டர்நேஷ்னல் விக்கெட்ஸ்? ஓகேவா? ஸோ அதாவது சர்வதேச T20 போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்ப்பாங்க. நேற்று நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தியை பார்த்தோம். ஓகே, வருண் சக்கரவர்த்தி வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 T20 பவுலர் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து யார் T20 விக்கெட்ஸ், T20 அதாவது சும்மா T20ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த IPL இதெல்லாம் சேர்த்து T20 இன்டர்நேஷ்னல்னால் அவங்க நாட்டுக்காக ஆடுறது மட்டும். யார் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் அவர்கள். ஸோ ஹர்ஷ்தீப் சிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டீல் ஒன்று 2 நாடுகள் சேர்ந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதாவது அட்டாக் ஆன் ஒன் ஈக்குவல் டு அட்டாக் ஆன் போத். அதாவது என் மேலே நீ அடித்த அப்படின்னா எங்கள் 2 பேர் மேலேயும் நீ அடித்ததாட்டு அது கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அப்படின்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும். அதாவது இப்போ யாராவது பாகிஸ்தானை அடித்தாங்க அப்படின்னா அது சவுதி அரேபியா மேலேயும் அடித்ததாட்டு வந்து பொருட்படும், நாங்களும் வந்து உங்கள் கூட சண்டைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு
இது வந்து நம்ம கூட பிரச்சனைக்காகலாம் இல்லை, இது அந்த சைடில் உள்ள பிரச்சனைக்காக. சவுதி வந்து என்னைக்காக இருந்தால் நம்மளை வந்து நம்மளை வந்து டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சவுதிக்கும் நமக்கும் வந்து என்ன சோத்து பிரச்சனை வந்துடும். சவுதிக்கு நம்மளை அடித்தாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ட்ரேட் பார்ட்னர், இந்தியாவுடைய ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேட் பார்ட்னர். 2 பேருக்கும் உள்ள ஒரு நல்ல ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது சவுதி அரேபியாவுக்கு இருக்கும். பாகிஸ்தான் இந்த மாதிரி ஏதாவது சில்லற விஷயங்கள்லாம் பண்ணோம். இது வந்து இதனால் சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவு பிரச்சனை இருக்காது. பட் ஆனால் இது எல்லாமே குளோபல் பாலிடிக்ஸில் வந்து எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாக் ஆன் ஒன் ஈக்குவல் டு அட்டாக் ஆன் போத் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? டன் தானே? ஸோ அதே மாதிரி இது வந்து நான் சொன்னது வந்து நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கு. அதே மாதிரி இந்தியன் டீமுடைய ஸ்பான்சர்ஸாட்டு வந்து அப்பல்லோ டயர்ஸ் வந்து வர போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பேடு சம ஊதிய தினம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 18 மக்களே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் பாண்டா டே சிவப்பு பாண்டா தினம் என்னைக்கு அப்படின்னா நமக்கு செப்டம்பர் 20 ரெட் பாண்டா டே. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ் சர்வதேச அமைதி தினம். இது இம்பார்ட்டண்ட் ஆனது செப்டம்பர் 21. முதல்ல 1981 தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1981 தான் ஐநா வந்து சர்வதேச அமைதி தினம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குனாங்க 1981. இதுவும் முக்கியம். அடுத்தது வேர்ல்டு அல்சைமர்ஸ் டே, இந்த ஞாபக மறதியெலாம் இருக்கும்ல, ஸோ செப்டம்பர் 21. அதுக்கு அடுத்தது ரைனோ டே காண்டாமிருக தினம் வந்து செப்டம்பர் 22. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக 1000 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பேங்க் லான்ச் பண்ணியிருந்தோம். பைலிங்குலாக இருக்கும் எல்லாமே இந்த டிஎன்பிசி ட்ரெண்டில். ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில் 9445275642. இந்த நம்பருக்கு 199 ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வாங்கி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மெட்டீரியலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 12 months கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ளஸ் இந்த 1000 ப்ராக்டிஸ் கொஸ்டின் சேர்த்து 555. யூனிட் 6 வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக உங்களுக்கு 3000 ஒன்லைனர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் சேர்த்து ப்ளஸ் 500 திருக்குறள் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 3 வருஷத்துக்கான சேர்த்து 499. ஸோ இந்த ரெண்டுமே சேர்த்து வேணும்னு நினைக்கிறவங்க 999 பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே நம்பர் தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் 9445275642. இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வாங்கி படிச்சுக்கலாம். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து தினம் ஒரு திட்டம் பார்ப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்ச் 6, 2024. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கீம் தான். என்ன அப்படின்னா அதாவது திட்டம் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த திட்டங்கள்லாம் மக்கள்கிட்ட சரியாக போய் சேர்ந்துருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக சிஎம், மினிஸ்டர், அமைச்சர்கள், துறை செயலாளர்கள், செக்ரட்டரிஸு, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் டைரெக்டாக வந்து மக்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த ஃபோன் கால் ரெக்கார்டிங்லாம் வந்துருக்கும் கொஞ்ச நாள் முன்னாடிங்களா, ஹலோ நான் ஸ்டாலின் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபோன் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து சேர்ந்துதா எல்லாமே ஃபோன் மூலமாக கேட்குறதா நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ மார்ச் 6, 2024 டேட்டு முக்கியம். ஓகேவா? சென்னையில் தான் லான்ச் பண்ணாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்வி. இதில் வந்து த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் கிவன் பிலோ ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டேன் மரபணு குறியீடு பற்றி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ட்ரிப்ளட்டான்னு கேட்டாங்க. 3 தொகுதிகளான்னு கேட்டால் கரெக்டு தான். பலவற்றை குறியீடு அது டீஜென்ரேட் கரெக்டு தான். கார்புள்ளிகள் எல்லாம் தொடர்ச்சியானவை கமாலஸ் கரெக்டு தான். பொதுவானவை யூனிவர்சல் கரெக்டு தான். நான் ஆம்பிகஸ் தெளிவானவை கரெக்ட் தான். அப்போ இந்த 5 பாயிண்ட்டுமே கரெக்டு தான். ஓகேவா? அடுத்து இப்போ இன்னைக்கான இது பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி எடுத்து எழுதுக. ரவுலட் சட்டம், ரவுலட் ஆக்ட், இந்தியன் பிரஸ் ஆக்ட், இந்திய பத்திரிகை சட்டம், த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய பாதுகாப்பு சட்டம். 4th வந்து கிலாஃபத் கமிட்டி ஹெல்ட் அட் பாம்பே, கிலாஃபத் குழு பம்பாயில் நடைபெற்றது. இது எல்லாமே என்ன இயர்னு போட்டு கரெக்டாக இதை வந்து வரிசைப்படுத்துங்க மக்களே. ஆன்சர்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கும். டெலகிராம் சேனலுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். அதில் வந்து நீங்கள் அதில் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, அதையும் அட்டன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் போடும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. வெள்ளூர் காவலர் பயிற்சி பள்ளிக்கு வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா விமன் எஸ்எஸ்ஜி மெம்பர்ஸ்க்கு, பெண் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டு கொடுத்தது முதல்ல எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். ஓகேவா. அடுத்தது வந்து பிஎம் மித்ரா பார்க்குடைய ஃபவுண்டேஷன், அதாவது வந்து எங்கே முதல்ல வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ்லன்னு பார்த்தோம், தார் மாவட்டம். ஆஸ்கர் 2026க்கு ஹோம் பவுண்ட் அப்படிங்கிற படம் வந்து தேர்வாயிருக்கு. ஸ்வஸ்த் நரி சஷாக் பரிவார் அபியானும் மத்திய பிரதேசில் தான் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சம்மிட், 2வது பிம்ஸ்டெக் இளம் தலைவர்கள் உச்சி மாநாடு வந்து கவுஹாத்தி அஸ்ஸாமில் நடைபெற்றது. அதற்கடுத்து ஃப்ரான்டியர் 50 அப்படிங்கிறது வந்து நித்தி ஆயோக் உடையது. அடுத்தது நமக்கு இந்தியா இன்டர்நேஷ்னல் டீ கான்ஃபரன்ஸ், இந்திய சர்வதேச தேயிலை மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொச்சி கேரளாவில். அடுத்த கேள்வி, தாதா சாஹிப் பால்கே விருது வந்து மோகன்லால் அவர்களுக்கு, இது 71வது நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸில் வந்து அவருக்கு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38. 100 T20 விக்கெட்ஸ் எடுத்தது யார் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் ஈக்குவல் பே டே செப்டம்பர் 18, ரெட் பேண்டா டே வந்து செப்டம்பர் 20. அதற்கு அடுத்தது சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் 21. நெக்ஸ்ட் அல்சைமஸ் தினம் வந்து செப்டம்பர் 21. அதற்கு அடுத்தது வேர்ல்ட் ரைனோ டே, காண்டாமிருக தினம் வந்து செப்டம்பர் 22. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் போடுற குவிஸ் எல்லோரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.